கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம் செய்கிற அருமையான பாஸ்டர் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனிதர் அவனுடைய வார்த்தை நமக்கு தருவார்கள். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டுடைய செய்தியை அவர்கள் நமக்கு தருவார்கள். தேவனுடைய நாமத்தில் அவர் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படும். அவரை உற்சாகப்படும்படியாக கர்த்தரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டுவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஆமென். கூடி வந்திருக்கிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட என்னை அனைத்து அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அருமையான சபையாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பொதுவாக பல இடங்கள் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்க போனாலும் சில இடங்களில் நிற்பது கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஆமென். அதிகமாக தெய்வனுடைய வசனத்தை அதிகமாய் பகுத்து அறிந்து போதிக்கக்கூடிய அருமையான பாஸ்டருடைய சபையில் நிற்பது பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அதே சமயத்தில் ஒரு நடுக்கமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அருமையான பாஸ்டரிடத்தில் பழகின நாள் முதற்கொண்டு அப்படி இருதயத்தில் படுறது அப்படியே ஓப்பனாக பேசிடுவாங்க. சில நேரத்தில் அநேக நேரத்தில் வார்த்தைகளை கொண்டு என்னை கண்டித்த நாட்களும் உண்டு, என்னை திருத்தினதான சில பகுதிகளும் உண்டு. ஸோ இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் இருப்பது பெரிய ஒரு ஸ்லாக்கியம். தொடர்ந்து சில நிமிடங்கள் நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானித்து நம்ம ஜெபத்தோடு நாம் கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள வசனங்களை இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள வசனங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் மத்தியில் வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஒரு அமைதல் இல்லாத சில சூழ்நிலைகள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதுண்டு. எவ்வளோதான் நம்ம ஜெபம் பண்ணினாலும், எவ்வளோதான் நம்ம ஆண்டவரை உண்மையாய் நாம் ஆராதித்தாலும், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில சம்பவங்கள், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில போராட்டங்கள், அநேக நேரத்தில் சில தடுமாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதுண்டு. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே சமயத்தில் தேவன் 3 காரியங்களை அந்த இடத்துல சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். ஒன்று, அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். இரண்டாவது, அவருடைய சுபாவங்களிலே நாம் வளருகிறவர்களாய் மாற வேண்டும். மூன்றாவதாக, அவர் நம்மளை என்ன பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதையில் நாம் தொடர்ந்து ஓடுகிறவர்களாய் மாறும் பொழுது நமக்கு தேவையான இளைப்பாறுதலை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எவ்வளவு தூரம் தேவனை நேசிக்கிறோமோ, எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு நம்ம நெருங்கி ஜீவிக்கிறோமோ, அவ்வளவு தூரம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமைதலை ஆண்டவர் கொடுக்கிறார். நமக்கு தேவையான இளைப்பாறுதல் அவருடைய சமூகத்தில் தேவன் வைத்திருக்கிறார். நாம் எவ்வளவு தூரம் தேவனுடைய சமூகத்தில் நாம் நெருங்கி ஜீவிக்கிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இளைப்பாறுதலை தேவன் தந்து அவர் நம்மளை நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முறை நான் ஆந்திரா ஊழியங்களுக்காய் போயிருந்த பொழுது ஒரு அருமையான வயதான ஒரு பாஸ்டரை சந்திக்கும்படியாக நேர்ந்தது. என்னை அழைத்ததான பாஸ்டர்
ஆமென், ஒரு போதகருக்காக நாம் ஜெபிக்க போக வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னை அழைத்து கொண்டு போனார்கள். ஒரு வயதான ஒரு தகப்பனார், ஆமாம், ஒரு 2 பெண் பிள்ளைகள், அவர் அருமையானவருடைய மனைவி ஒரு பலவீனப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 3 பேரும் படுத்த படுக்கையில் இருக்கக்கூடியதான ஒரு நிலை. ஆமென், வாலிப பிள்ளைகளும் படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. அவருடைய மனைவி ஸ்ட்ரோக்கு வந்து சில பாதிப்புகளுக்குள்ளாகி அவர்களும் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தகப்பனார் தீவிரமாய் கர்த்தருடைய ஊழியங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற அருமையான ஒரு தகப்பனார். அவர்களுக்காய் நாங்கள் ஜெபித்த பொழுது அவர் கண்ணீரோட அவர் ஜெபிக்கிறதான காரியங்களை நாங்கள் பார்க்க முடிந்தது. அப்போ ஊழியம் செய்கிற அநேகருடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் ஆண்டவர் சில சம்பவங்களை, சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். ஆனால் தேவ சமூகத்தை நாம் உறுதியாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு தேவையான இளைப்பாறுதலை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள், நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே தேவ பிள்ளைகள் நடக்கிறவர்களாய் மாறும் பொழுது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கக்கூடியதான காலகட்டங்களிலே இன்னைக்கு அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு சத்தியம் மறைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேகருடைய பிரசங்கங்கள், அநேகருடைய வார்த்தைகள் இன்னைக்கு ஜனங்களை ஒரு உணர்ச்சி வசப்படுத்தக்கூடியதான ஒரு நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே இன்னைக்கு அநேக ஜனங்கள், அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது அநேகர் இடறி போகிற நிலைமை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நல்ல வழி எது என்று பார்த்து அந்த நித்தியத்துக்கு போகிற வழியை நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுவோமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நேரத்தில் அந்த நல் வழியில நாம் கடந்து போகும் பொழுது, தேவன் நியமித்த பாதையில் நாம் முன்னேறி போகும் பொழுது சில நேரத்தில் சில தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். சில போராட்டங்களை சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரலாம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடக்கூடிய சில சம்பவங்கள், சில நேரத்தில் கேள்வி கேட்கக்கூடியதான சில நிலைமைகளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். ஆனால் தேவன் வைத்திருக்கிற அந்த நல்ல பாதையில் நம்ம முன்னேறி செல்லுவோமானால் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை, ஆமென், நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மளை நடத்துகிற ஒரு வார்த்தை. ஆமென். பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆமென், எல்லாரும் என்னை விட்டு போகிறார்கள், ஆனால் நீங்களும் என்னை விட்டு போக மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்ட பொழுது பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? ஆமென், நித்திய வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், தேவன் உங்களை அழைத்த அழைப்பில் நீங்கள் உண்மையாயிருந்து தேவன் உங்களை நடத்துகிற பாதையில் தொடர்ந்து நீங்கள் முன்னேறி போவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான இளைப்பாறுதலை அவர் தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் வர வேண்டுமானால் மத்தேயு 11:29 தேவன் ஒரு குறிப்பை நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம். என்னிடத்தில் என்ன செய்யுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அவரிடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். ஆமாம், யாருடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் வருமானால், யார் தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கிறார்களோ, யார் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கிறார்களோ, யார் தேவனுடைய சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் இளைப்பாறுதலை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. இன்னைக்கு அநேக நேரத்தில் ஆமென், ஏதோ ஒரு நாள் வந்து நாம் ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது நாம் நினைக்கிறோம். சில இடங்களில் பார்க்கும் பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டுடைய வார்த்தை கேட்பதோடு அநேக தேவ பிள்ளைகள் அப்படியே முடித்து விடுவார்கள்.
ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் இருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை நிலைப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், யோபுடைய வாழ்க்கையில் பாருங்க அந்த வெளிப்பாடு இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இருந்தாலும் அவருக்குள்ளே இருந்த ஒரு வெளிப்பாடு என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு ஆமென் பல போராட்டங்கள் மத்தியிலும் தேவனுக்குள்ளாக நிற்க வைத்தது. ஆமென், தேவனிடத்தில் கேள்வி கேட்க அவர் துணியவில்லை. தன்னுடைய நாவினால் அவர் பாவம் செய்யாதபடி தனக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த தேவ சமாதானத்தை அவர் காத்து கொள்ளுகிறவராக அவர் காணப்பட்டார். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் இன்னைக்கு தேவ சமூகத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானால் நமக்கு தேவையான இளைப்பாறுதலை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அவருடைய 68வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். பாருங்க, அநேகர் ஆண்டவரை பின்பற்றினார்கள். ஆனால் ஆண்டவருடைய சில வார்த்தைகள் அவருடைய உபதேசங்கள் சில கடினமான சில காரியங்கள் இருந்தபடினாலே இந்த கடினமான உபதேசத்தை எப்படி நாம கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அநேகர் பின்வாங்கி போய்விட்டார்கள். அப்ப ஆண்டவர் சீமோன் பேதுருவிடத்தில் கேட்கிறார், எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்களே, நீங்களும் போக மனதா இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொல்றார், நித்தியத்திற்கு போகக்கூடிய வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எந்த சபை எந்த ஊழியர் பரலோகத்துக்கு நேராக ஜனங்களை நடத்துகிறார்களோ அங்கு கண்டிப்பா என்ன செய்யும்? கண்டிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் அநேகர் கண்டிப்பை விரும்புகிறதில்லை. ஆமென். என்னுடைய 1995வது வருடம் நாங்கள் குடும்பமாக என்னுடைய அப்பா அம்மா குடும்பமாய் நாங்கள் காட்டாத்துறை ஊழியத்திற்கு நாங்கள் சேர்க்கப்பட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயது முதிர்ந்த ஒரு போதகர் பாஸ்டர் என் தாமஸ் அவர்கள் இருந்தாங்க. ஆமென். ரொம்ப கரிசனையோடு சபை நடத்தக்கூடியவர். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் எங்களை போல் உள்ளவர்களெல்லாம் வழி தப்பி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பாக இருக்கக்கூடியவர். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 வசனமாகிலும் மனப்பாடம் பண்ணி அவரிடத்துல சொன்ன பிற்பாடு தான் நாங்கள் வீட்டுக்கே போக முடியும். அவ்வளோ கண்டிப்பு ஒரு காலகட்டங்களில் இருந்தது. அந்த கண்டிப்பிலே வழிநடத்தப்பட்ட அநேகர் இன்னைக்கு நல்ல விசுவாசிகளாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு தேசத்தில் பல பகுதிகளில் இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே இன்னைக்கு ஜனங்களை கண்டித்து பேசுவதற்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஊழியர்களும் பயந்து போகிற ஒரு நிலையை பார்க்க, ஏன்னா சபை விட்டு போயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி. ஆமென். ஆனால் பாருங்க, ஆண்டவருடைய காலத்திலே அந்த கடினமான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர் தேவனை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதை அந்த நித்திய வழியில நாம் முன்னேறி போக வேண்டுமானால் சில நேரத்தில் தேவன் நம்மளை கண்டிக்கும் செய்வார், சில நேரத்தில் நம்மளை உணர்த்துவார், சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார், நம்மளை தட்டுவார். ஆமென். அவர் என்ன நிலையில நம்மளை நடத்தினாலும் ஆண்டோடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம தொடர்ந்து ஆண்டோருக்குள்ள முன்னேறி போவோமானால் ஒரு நித்திய வழியில தேவன் நம்மளை நடத்தி ஒரு நல்ல இளைப்பாறுதலை நம்ம கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவன் அருமையான ஊழியக்கார் மூலமாய் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் தியானம் செய்து அதில் நம்ம முன்னேறி செல்லுவோமானால் அந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனாக, அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கும் பாருங்க, ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு ஊழியத்தில் நிற்க வைக்கிறது அன்னைக்குள்ள அந்த கண்டிப்பான வார்த்தைகள் தான். சில நேரத்தில் ஆமாம் சில அலட்சியம் போன்று சில தன்மைகள் வாழ்க்கையில் வந்தாலும் ஆமாம் என்றைக்கோ அந்த ஊழியர் சொன்ன சில வார்த்தைகள் இருதயத்தில் தொனிக்கிறதை இன்னைக்கும் சில நேரத்தில் உணர முடிகிறது. அதனால தான் இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து ஊழியங்களை செய்ய முடிகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த நித்திய வழியில நாம் முன்னேறி போகும் பொழுது சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம கடினமாக இருந்தாலும்
இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நாம் நிர்விசாரமாய் வாழக்கூடிய ஒரு நாட்கள் அல்ல. தேவனுடைய எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள நம்மளை பலப்படுத்தி கொள்ளுவோமானால் நமக்கு தேவையான இளைப்பாறுதலை தேவன் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 10வது அதிகாரத்திலே மரியாளை குறித்து நம்ம படிக்கிறோம். அந்த மரியாள் தேவனுடைய பாதத்தில் இருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு சகோதரியா இருந்தார்கள். ஆண்டவராக இயேசு எப்பொழுதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள அவர் கடந்து வருவாரோ, அவர் வந்த உடனே அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் போகிற நேரம் வரைக்கும் ஆண்டுடைய வார்த்தைகள் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை எடுத்து நம்ம தியானிக்கிறவர்களாய் நம்ம மாறணும். ஒருவேளை சகோதரிகள் நீங்கள் வேலைக்கு போகாதவர்களாக இருப்பீர்களானால் நீங்களுடைய வீட்டு கடமைகளெல்லாம் முடித்துவிட்டு நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டுடைய பாதத்திலிருந்து நீங்கள் வேத வசனங்களை நீங்கள் எவ்வளவு தூரம் கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அவ்வளவு தூரம் அந்த வார்த்தைகள் உங்களை நிலைநிற்க பண்ணும் என்பதில் சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நாம் நேரம் எடுத்து ஆண்டுடைய வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆண்டுடைய வார்த்தை நமக்கு பல நன்மைகளை நமக்கு கொண்டு வருகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17வது அதிகாரம் அவருடைய 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பெரோய பட்டணத்தார் தினந்தோறும் ஆண்டுடைய வார்த்தைகளை அவர்கள் ஆராய்கிறவர்களாய் காணப்பட்டபடினாலே கர்த்தர் அவர்களை நற்குணசாலிகளாய் கர்த்தர் மாற்றினார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்ப நம்மளை நற்குணசாலியாய் மாற்றுவது தேவனுடைய ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. நமக்குள்ள நல்ல சுபாவங்களை கொண்டு வருவது ஆண்டுடைய வார்த்தை. எவ்வளவு தூரம் நம்ம சபையில வந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறோமோ, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நாம் நேரம் எடுத்து ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் உண்மையாய் வாசித்து தியானிக்கிறோமோ அவ்வளவு தூரம் தேவன் நமக்குள்ள ஒரு நல்ல சுபாவங்களை, நமக்குள்ள நல்ல மாறுதலை அவர் கொண்டு வருகிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை நம்மளை பல விதங்களிலும் நம்மளை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய 10வது வயதிலே சில நபர்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு சில தீமை செய்தபடினாலே சில வருடங்கள் அந்த நபர்களை என்னால் மன்னிக்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பிற்பாடும் கூட பைபிள் காலேஜை முடித்து ஊழியத்திற்கு வந்த பிற்பாடும் கூட சில உறவினர்களை என்னுடைய வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத ஒரு நிலையில தான் நான் இருந்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டுடைய வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில், அப்பொழுது மார்த்தாண்டம் பகுதியில் ஒரு சபையை நடத்தி கொண்டிருந்த ஒரு நாட்கள், அப்பொழுது ஆண்டவர் என்னிடத்தில் மன்னிப்பை குறித்து பேசும்படி ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் உணர்த்தி கொண்டே இருந்தார். ஆனால் எனக்கு தைரியம் வரல. ஏன்னா நான் இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறேன், நானும் இன்னும் அந்த நபர்களிடத்தில் பேசாமல் இருக்கிறேன். நான் எப்படி இந்த வார்த்தை போய் நான் மக்களுக்கு நான் பிரசங்கிப்பது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு சிந்தனை. இன்னைக்கு மாலையில் நானும் பாஸ்டரும் பேசிகிட்டு இருந்தபோது சொன்னாங்க, முதலாவது நம்மளை வசனம் தாக்கிட்டு தான் ஜனங்கள்கிட்ட என்ன செய்யும் போகும். அப்போ ஆண்டவரிடத்தில் 2 வாரம் அபாசம் கேட்டேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் இப்பொழுது பேசுவதற்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. ஏன்னா நான் இன்னும் சரியாக நான் சிலரை மன்னிக்காமல் இருக்கிறேன். இந்த 2 வாரத்துக்குள்ளே நான் யாரை போய் நான் சந்தித்து அவரிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்டுவிட்டு அதுக்கு பிற்பாடு இந்த வார்த்தை நான் தைரியமாய் பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வாரத்துக்குள்ளாக எந்தெந்த நபர்களை நான் மன்னிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தனோ அவர்களை போய் சந்தித்து, எல்லாம் என்னுடைய உறவினர்கள் தான், என்னோடு பெரியவர்கள், அவர்களை போய் சந்தித்து அவரிடத்தில் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்ட பிற்பாடு எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு அடுத்தபடியாக 2 வாரம் கழித்து அந்த சபையிலே மன்னிப்பை குறித்து பிரசங்கித்த பொழுது 3 குடும்பம் விரோதிகளாக இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த 3 குடும்பமும் ஒப்புரவாக கூடியதான விதத்திலே அந்த வசனம் அவர்களை மாற்றினது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வசனம் நம்மளை நற்குணசாலியாய் நம்மளை மாற்றுகிறது. ஆண்டுடைய வார்த்தையை நாம் உண்மையாய் தியானித்து அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்குமானால், வசனம் சொல்லுகிறது, அது பெரோயா பட்டணத்தாரை தேவ நற்குணசாலிகளாய் மாற்றினது போல
நமக்குள்ளும் ஒரு நல்ல குணங்கள் வரத்தக்கதான விதத்திலே தேவன் நம்மளை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்நிய போதைகள்னால நாம் என்ன செய்யக்கூடாது? அலைப்புண்டுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய சத்தியத்தை நாம் உண்மையாய் ஏற்றுக்கொண்டு, நீங்கள் இந்த சபையில கால் மீதித்த நாள் முதற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன சத்தியங்கள் போதிக்கப்படுகிறதோ, எதெல்லாம் நீங்கள் கற்று நிச்சயித்திருக்கிறீர்களோ அதிலெல்லாம் தொடர்ந்து நீங்கள் நிலைநிறுப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கக்கூடிய விதத்திலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. முதலாவது யார் யார் தேவனுடைய சமூகத்தில் கற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் யார் நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இரண்டாவதாக மத்தேயு 11:29 ஆண்டவராக இயேசு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய சுபாவங்களிலே வளருகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். எப்படி ஆண்டவராக இயேசு தன்னுடைய சுபாவத்தை அவர் எடுத்து சொல்லுகிறாரோ, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரோ, அதே போல ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவருடைய வசனங்களை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவருடைய சுபாவங்களிலே வளருகிற அனுபவங்கள் இருக்குமானால் தேவனுடைய இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய சுபாவங்களை மாற்றுவதில் நம்ம யோசிக்கிறோம். ஆமென். அநேக நேரத்தில் நம்முடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ளுவது, சில நேரத்தில் நான் சில மனிதர்கள் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அவர்களுக்கு அது ஒரு பிஸ்டிச் ப்ராப்ளம் போல் அநேகர் யோசிப்பாங்க. ஆமாம், எங்கள் ஸ்தாபனத்தில் ஒரு அருமையான ஒரு ஊழியர் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா உடனே கோபப்பட்டு விடுவார். சின்ன ஒரு காரியமானாலும் உடனே அது கோபமாக அவர் வெளிப்படுத்தி விடுவார். ஆனால் கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அவரால் அதை சரி செய்ய முடியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எப்படி சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறாரோ அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய சுபாவங்களில் வளர்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒரு தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்புகிறதை நாம் உணர முடியும். நம்முடைய குடும்பங்கள் அந்த தேவ சுபாவங்கள் வெளிப்படுமானால் நம்முடைய குடும்பங்கள் நல்ல ஒரு சமாதான வாழ்வை பெற்றுக்கொள்ளுவதற்கு அது ஏதுவாக மாறுகிறது. ஆனால் தெய்வீக சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாமல் இருக்கும் பொழுது, தெய்வீக சுபாவங்கள் நம்முடைய குடும்பங்களில் வெளிப்படாமல் இருக்கும் பொழுது சில நேரத்தில் நம்முடைய குடும்பங்கள் ஒரு யுத்தக்களம் போல சில நேரத்தில் காணப்படும். நாம் எதிர்பார்க்கக்கூடிய சமாதானம் அநேக நேரத்தில் நம்முடைய குடும்பங்களை எதிர்பார்க்க முடியவில்லை. நாங்கள் ஊழியம் செய்த தொடங்கின ஆரம்ப நாட்களிலே பார்த்தீங்கன்னா குடும்பங்களுக்குள்ள சத்ரு பல போராட்டங்களை கொண்டு வர்ற நாட்கள் உண்டு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு இடத்துல நாங்கள் ஊழியங்களை ஆரம்பித்தோம். ஆரம்ப நாட்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டங்கள் காணப்படும். ஆனால் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே சில நேரத்தில் எங்களுக்கு சொல்லி கொடுப்பார், இந்தந்த காரியங்களை உங்களை அமைதிப்படுத்தி கொள்ளுங்க, இந்தந்த காரியத்தில் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க, இந்தந்த காரியத்திலெல்லாம் இப்படி உங்களை மாற்றிங்க. இப்படி ஆண்டவர் சொல்லி எங்களை நடத்தி கொண்டு வந்தபடினாலே இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினால் அந்த இடத்துல ஊழியங்களை செய்ய ஆண்டவர் கிருபைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஊழியத்தை விட ஆமென் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய பிரசங்கம் சில மாற்றங்களை ஏற்படுத்தாவிட்டாலும் நம்முடைய சுபாவங்கள் அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவதற்கு அது ஏதுவாக மாறுகிறது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய நல் நடத்தையினால் உங்களுடைய புருஷரை என்ன செய்யுங்கள், ரட்சித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சில நேரத்தில் நம்முடைய புருஷர்கள் ரட்சிக்கப்படாத நம்முடைய புருஷர்களுக்கு எவ்வளோதான் வார்த்தைகள் சொன்னாலும் சில நேரத்தில் அவர்கள் கேட்க மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய நல்ல சுபாவங்கள் நம்முடைய நல்ல நடத்தையின் மூலமாய் அநேகரை ஆண்டவருக்குள்ள நடத்துவதற்கு அது ஏதுவாக காணப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய சுபாவங்களில் வளருகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். அவனுடைய 10வது வயதிலே நான் இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் முழு நேர ஒரு குடிகாரராக காணப்பட்டார். நல்ல சம்பளம் அவருக்கு இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஒரு முழு குடிகாரர்.
ஆமென். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு பல துன்மார்க்கமான வழியில் அவர் ஜீவித்து கொண்டிருந்தவர். ஆனால் முதலாவது என்னுடைய அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. சில நேரத்தில் ஆண்டுடைய வசனங்களை சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு வெறுப்பாக காணப்படும். எத்தனையோ தடவை அவர் பைபிளெல்லாம் கிழித்து ஆமீன் போட்ட ஒரு மனிதர். வீட்டிலெல்லாம் வசனம் போர்டு தொங்க போட்டிருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய வார்த்தை அவர் பார்க்கும்போதே அவருக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த ஆவி அவருக்குள்ள ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணும். உடனே அதெல்லாம் எடுத்து வெளியே தூக்கி எறிவார். அப்படிப்பட்ட போராட்டமான சில காலகட்டங்கள் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாயார் அவர்களுக்காய் ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அன்போடு அவர்களை விசாரித்து கொண்டே இருப்பாங்க. அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் அன்போடு செய்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் அவர் தன்னை நிதானித்து ஆராய ஆரம்பித்தார். நான் குடிக்கிறேன், எவ்வளவோ நான் துன்பப்படுத்துகிறேன், அடிக்கிறேன், ஆனால் இவ்வளோ காரியங்கள் செய்த பிற்பாடும் இவள் பணிவோடு நடந்து கொள்ளுகிறாளே என்று சொல்லக்கூடியதான அந்த சிந்தனை அவருக்குள்ள பல மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பித்தது. அவர் ரட்சிக்கப்பட்டார். ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு குடும்பமாக ஊழியத்தில் இருக்கும்படி தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சுபாவங்களை நாம் வளருகிறவர்களாய் நாம் மாறும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய எல்லா எதிரான சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள பரலோக தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் அவருடைய சுபாவங்களை வளருகிறவர்களாய் நாம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இளைப்பாறுதலை நாம் பார்க்க முடியும். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பேசுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும், பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. பாருங்க, அவர் வாழ்க்கையில நெருக்கம் இருந்தது, அடுத்தது என்ன இருந்துச்சு? ஒடுக்கமும் இருந்தது. நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், ஆனா அவர் வாயை என்ன செய்யல? அவர் திறவாதிருந்தாரா? அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பல நெருக்கங்கள் இருக்கலாம். சில மனிதர்கள் மூலமாய் சில ஒடுக்கத்தின் அனுபவங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். நேரத்தில் அந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது நமக்கு பல கோபங்கள் கூட நம்ம வரலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அவைகள் எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் அமைதியாக இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் எனக்காக யுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நாம் அமைதியாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல இளைப்பாறுதலை தேவன் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். இரண்டாவது அவருடைய சுபாவங்களிலே நம்ம வளருகிறவர்களாய் நாம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய ஒரு இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யாக்கோபின் நிருபம் 4:10 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் அவருக்கு நாம் தாழ்மையாயிருக்கும் பொழுது தேவன் அதிக கிருபை நமக்கு என்ன செய்கிறார்? அளிக்கிறார். யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் நம்மளை என்ன செய்வார்? உயர்த்துவார். தேவனுக்கு முன்னால தாழ்மைப்படுங்க. பல நெருக்கம், பல போராட்டம், பல பிரச்சனைகள், பல நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வருது அப்படின்னா தெய்வ சமூகத்தில் இன்னும் நம்மளை தாழ்த்துவதற்காக சில நேரத்தினுடைய ஊழியத்தின் பாதையில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னா அப்பொழுதெல்லாம் தெய்வ சமூகத்தில் அப்படியே நாங்கள் விழுந்துருவோம். ஆண்டுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி விடுகிற அனுபவங்கள் உண்டு. ஆமீன். ஊழியத்தில் எவ்வளோ பல நெருக்கங்கள், பல இன்னல்கள். 2018வது வருஷத்தில் ஊழியத்துக்கு எதிராக எவ்வளோ கேஸ்கள் போடப்பட்டது. அப்போ எவ்வளோ இடையூறுகள், எவ்வளவோ பிரச்சனைகள். அப்பொழுதெல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் போய் கேஸ் போடுங்க, இப்போ ஃபைட் பண்ணுங்க, ஆமேன், எப்படியாகிலும் நம்ம ஊழியம் நமக்கு ரொம்ப முக்கியம், அப்படியெல்லாம் தூண்டிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சமூகத்தில் விழுந்து கிடங்கள் அப்படின்னு சொன்னார், என் சமூகத்தில் தாழ்மைப்படுங்க அப்படின்னு சொன்னார். தெய்வ சமூகத்தில் 21 நாட்கள் நாங்கள் உபவாசித்து ஜபத்திலேயே நாங்கள் காத்திருந்தோம். ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தோம்.
ஆனால் வந்த பிரச்சனை எப்படி மாறி போச்சுன்னு தெரில. ஆனால் தேவன் அந்த 2024ஆம் வருடம் வரைக்கும் ஆண்டுடைய ஊழியங்களை செய்வதற்கு தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். ஹல்லேலூயா. நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார் அப்படின்னா அப்படியே நம்ம அமைதலாக நாம் இருந்து விடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுத்து அவர் நம்மளை நடத்த அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் கடந்த மாதம் நாங்கள் வட இந்தியா ஊழியங்களுக்காய் போயிருந்தோம். சில பாதிக்கப்பட்ட சில மிஷினரிகளுடைய குடும்பங்களை போய் நாங்கள் சந்தித்தோம். யூபியில் அவர்கள் ஆண்டவருக்காக படுகிறதான நெருக்கங்கள், வேதனைகள், சிறைச்சாலையில் அவர்கள் அனுபவித்ததான சில பாடுகள். கடந்த நாட்கள் நாங்கள் போயிருந்த பொழுது ஒரு மிஷினரிக்காக ஜெபிக்கும்படி அழைத்து போனாங்க. அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது போலீஸ்காரர்கள் அவர்கள் கொடுத்த டார்ச்சரின் நிமித்தம் மனரீதியாய் சில விதத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த ஊழியர் இருந்ததை பார்க்க முடிந்தது. ஆனாலும் வைராக்கியமாய் ஆண்டுடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு நெருக்கம், ஒடுக்கங்கள் இருந்ததோ அதே போல் இன்னைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமையில் நம்ம உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சில அனுபவங்களை நமக்குள்ளே ஏற்படுத்தி இன்னும் ஆண்டவருக்கென்று மகிமையாய் நம்ம வாழும்படியாய் கர்த்தருடைய அனுகிரகம் நம் மேலே கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். இரண்டாவது, அவருடைய சுபாவங்களில் நம்ம வளருகிறவர்களாய் நாம் மாறுவோமானால் ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுப்பது நிச்சயம். கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நுகத்தை என்ன செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 11 அப்படி கடைசி வசனம். என் நுகம் மெதுவாயும், என் நுகம் மெதுவாயும், என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். நுகம் என்றால் தேவனுடைய ஒரு பாரம். நுகம் என்றால் நம்மளை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஒரு தரிசனம். நுகம் என்றால் தேவன் நம்மளை நடத்தக்கூடியதான ஒரு பாதை. சில நேரத்தில் பாருங்க, நம்ம எதை விரும்பலையோ அதை சில நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், அனுமதிப்பார். சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை சந்தித்த பொழுது அந்த தாய் தகப்பன் வேதனையோடு சொன்னாங்க, பாஸ்டர், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த இடத்துல வந்து நிற்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த இடத்துல ஆண்டவர் எங்களை நிற்க வச்சிட்டாரே அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய வாழ்க்கையில் வந்த சில குடும்ப பிரச்சனைகள் நிமித்தம் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காத்திருக்க வேண்டிய சில சூழ்நிலை வந்தது. அவங்க அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் உடனே நீங்கள் வாங்க. சில மாதங்களுக்கு முன்னால் அழுகிறாங்க, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த இடத்துல வந்து எங்களை ஆண்டவர் நிற்க வச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி. அப்போ சில நேரத்தில் நம்ம விரும்பாத சில பாதைகளில் தேவன் நம்மளை நடத்துவார். பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தர் நம்ம மேலே வைக்கிறதான ஒரு நுகம். அந்த நுகத்தையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இதையும் நான் உமக்காக நான் சகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்காய் நாம் வாழுவோமானால் அந்த நுகத்திலும் ஆண்டவர் நமக்கு தேவையான ஒரு இளைப்பாறுதலை தேவன் வைக்கிறார். ஹல்லேலூயா. அதுலேயும் கர்த்தர் நமக்கு ஒரு அமைதலை அவர் தருகிறார். சில நேரத்தில் சில போராட்டம், சில பிரச்சனை நம்ம நிற்க முடியாத அளவுக்கு கூட சில நேரத்தில் சில பாதைகளில் கர்த்தர் நம்மளை நடத்தலாம். ஆனாலும் தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் இதை அனுமதிக்கிறீர், இந்த நீர் அனுமதித்தனுடைய நோக்கம் எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் கடந்து போகிற ஆண்டவரே அதை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனால் அவருடைய நுகம் நமக்கு மெதுவாக இருக்கத்தக்கதாக, நம்ம மேலே பல பாரங்கள் சுமக்கப்பட்டாலும் கூட தேவன் அதன் மத்தியிலும் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்தில் தேவன் நம்ம விரும்பாத சில பாதையில் நம்மளை நடத்தினாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி விட்டாரோ என்பது ஒரு அர்த்தம் அல்ல. நம்மோடும் அவரும் பயணித்து கொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய வேதனைகளிலும் அவர் பங்கெடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் ஏன் சில நுகத்தை தேவன் நம்ம மேலே அனுமதிக்கிறார் அப்படின்னா, இன்னும் நம்முடைய வாழ்க்கையை மகிமையாய் மாற்றும்படி, இன்னும் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும்படி, இன்னும் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படி ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம விரும்பாத சில பாதைகளும் கூட தேவன் நம்மளை நடத்துவதுண்டு. என்னுடைய வாழ்க்கையில் நான் விரும்பாத இடம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த ஊர் தான். ஆண்டவரிடத்து நான் பல நாட்கள் சொல்லுவது உண்டு, என்னை ஊழியத்துக்கு எங்கே வேணாலும் கொண்டு போங்க, ஆனால் சொந்த ஊருக்கு மாத்திரம் என்ன செய்யாதீங்க,
நான் ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடித்த பல நாட்கள் இருந்தது. ஆமீன். தூத்துக்குடியில் ஊழியம் செய்தேன், அங்கும் சில தோல்விகள் வந்தது. மார்த்தாண்டத்தில் ஊழியங்கள் பண்ணேன். ஆனால் தேவனுடைய நோக்கம் ஆமீன் என்னுடைய சொந்த ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆமாம், இந்துக்கள் நிறைந்த அந்த பகுதியில் தான் என்னுடைய ஊழியம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆமாம், எவ்வளவோ பல போராட்டங்கள் மத்தியில், பல நெருக்கங்கள் மத்தியில் ஆண்டவர் நடத்தி என்னுடைய சொந்த ஊரில் வந்து ஊழியத்தை ஆரம்பித்த பிற்பாடு தான் என்னுடைய இருதயத்தில் ஒரு அமைதலை தேவன் கொடுத்தார். அப்போ நம்ம எதை விரும்பவில்லையோ அதில் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார் அப்படின்னா அதுதான் நம்ம மேலே தேவன் வைக்கிற ஒரு நோக்கம், அதுதான் நம்ம மேலே தேவன் வைக்கிற ஒரு பாரம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளுவோமானால், அவன் சந்தோஷத்தோடு நாம் அதில் நடப்போமானால் நமக்கு தேவையான இளைப்பாறுதலை தேவன் தந்து அவர் நம்மளை நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்கான சுவிசேஷம் 9வது அதிகாரம் 62வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 62வது வசனம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஆண்டவர் நம்மளை அழைத்து விட்டார், நம்மளை முன்குறித்து விட்டார். ஆனால் நம்ம விரும்பாத சில பாதைகளை நம்மளை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு நம்ம பின்வாங்கி விட்டோமானால் நம்முடைய ஆத்துமா, அவருடைய ஆத்துமா நம்ம மேலே எப்படி இராது? பிரியமாயிராது. ஆமாம், என்ன சூழ்நிலை ஆனாலும் நாம் ஆண்டவருக்காக நம்ம வாழ, நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். சில நேரத்தில் நன்மையானாலும் தீமையானாலும் ஆண்டவரே, எல்லாவற்றும் உமக்காக நான் சகிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு முன்னால் இருக்கக்கூடியதானே அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்ன பாதையில் நடத்தினாலும், அது ஒருவேளை கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் என்னை நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறீர், நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். உமக்கு அறியாமல் ஒன்றுமே வாழ்க்கையில் வருவதில்லை, எல்லாமே நீர் அறிந்துதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொல்லி அவர் மேலே நாம் உறுதியான ஒரு விசுவாசத்தை வைத்து தொடர்ந்து நாம் முன்னேறி சொல்லுவோம். ஆனால் தேவன் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. சமீபத்தில் ஒரு உலகத்தானுடையதான, ஒரு உலக மனிதனுடையதான ஒரு பேட்டியை என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாய் நான் கேட்க முடிந்தது. ஆமீன். அவர் ஒரு மீடியா வைத்து நடத்தக்கூடியவர். நான் பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியும், சொல்ல விரும்பலை. அவருடைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள் அவருக்கு வந்தது. ஆமாம், ஒரு இரவில் அவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் எத்தனித்து அவரை வளைந்து கொண்டார்கள். ஆனால் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் ஒரு நாஸ்திக கொள்கை உடையவர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். ஆமேன். அவர் சொன்னார், ஆமேன், உலகத்தில் பல மீடியாக்கள் இருக்கிறது, ஆனால் நாங்கள் தெரிந்து கொண்டது இந்த கடினமான ஒரு பாதை, நாங்கள் தெரிந்து கொண்டது உண்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு பாதை. இதில் பல தீமைகள் வரலாம், சிலர் தங்களுடைய வாழ்வை புதைப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்படலாம். ஆமாம், ஒருவேளை எனக்கு மரணங்கள் கூட நேரிடலாம். ஆனால் முன்வைத்த காலை நாங்கள் ஒருபோதுமே பின்வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாஸ்திக கொள்கை உடைய ஒரு சகோதரர் அந்த பேட்டி கொடுத்த பொழுது ஆமாம், அது சிந்தனைக்கு எனக்குள்ளே வந்தது. அப்போ சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில பாடு வரும்பொழுது, சில பிரச்சனை வரும்பொழுது இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி மறுதலித்து போய் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டங்களுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். சில நேரத்தில் பாருங்கள், சில நேரத்தில் நான் சபை நடத்துகிறபடினால சில விசுவாசிகள் சபையை விட்டு போகும்போது சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் எனக்காக சரியாக ஜெபிக்கலை, அதனால தான் எங்கள் கஷ்டம் மாறல, அதனால் இந்த சபை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி துணிகரமாய் சொல்லிட்டு போகக்கூடிய விசுவாசிகளும் எங்கள் சபையிலேருந்து போயிருக்கிறாங்க. ஆமேன். ஆனால் அந்த சகோதரன் சொன்ன பொழுது ஆமேன், அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பல பாடு வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவருக்காய் கடைசி வரை நிற்க வேண்டும், ஆண்டவர் நம்மளை நிற்க வைப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை ஆண்டவர் எனக்குள்ளே ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி நமக்குள்ள ஒரு நல்ல இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுத்து நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இரண்டாவது அவருடைய சுபாவங்களில் வளருகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. மூன்றாவதாக அவர் நம்மளை என்ன பாதையில் நடத்துகிறாரோ, ஒருவேளை நம்ம விரும்பாத ஒன்றை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொண்டு
அவருக்கென்று நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் விரும்பாத சில பாதைகள் வழியாய் தேவன் அவரை நடத்தினார். குழியில தேவன் அவனை தூக்கி போடுவதற்கு ஆண்டவரை ஒப்பு கொடுத்தார். அவன் சொந்த சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். தகப்பனை விட்டு பிரிய வேண்டிய சில சூழ்நிலைகள் வந்தது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனி கொடுக்கிற ஒரு செடியாய் தேவன் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம என்ன பாதையில் நம்ம கடந்து போனாலும் தேவன் அறியாதபடி எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற நன்மை இல்லாது போல இருந்தாலும் கூட யோசேப்பு கனித்தரும் செடியாய் மாறினது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை, இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை, இந்த ஊழியத்தையும் தேவன் அப்படியாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.